ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டாலும் உங்களுக்கு கிளியராக புரியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லென்த்தி வீடியோ போட்டிருக்கேன். கேசவர்தினி வந்து நம்ம வீட்டில் இப்போ இருக்குது, அதனால் அது கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுவும் வந்து பறிச்சுக்கிட்டேன். நம்ம காய்ச்ச போகிறது வந்து 1 லிட்டர் ஆயிலுக்கு தான், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டால் மட்டும் போதும். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது வந்து அளவாக தான் பறிச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம போடுற ஐட்டம் வந்து நிறையா இருக்கனால 1 லிட்டர் ஆயிலுக்கு நம்ம நிறையா போட்டோம் அப்படின்னா இந்ததே வந்து அதிகமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பறிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து துளசி, இதுவும் தேவைக்கு தகுந்த மாதிரி. துளசியில் வந்து கிருஷ்ண துளசி போடலாம், கருப்பு துளசி போடலாம், இந்த துளசியும் போடலாம். இது வந்து பச்சை துளசி. அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை, ஒரு 3 வெற்றிலை பறிச்சுக்கிட்டேன். நான் எப்போ ஹேர் ஆயிலோ ஹேர் பேக்கோ இல்லை இந்த பொடுகு சம்மந்தப்பட்டதுக்கு என்ன காய்ச்சினாலோ அதில் முக்கியமாக வந்து வேப்பந்தழை இருக்கும். வேப்பந்தழை வந்து ஒரு புழுவெட்டு, அப்புறம் டேண்ட்ரஃபு, இதுக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் வேப்பந்தழை எப்பயுமே போடுவேன். அப்புறம் கொஞ்சமாக மருதாணி அதுவும் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை இதுவும் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டேன். 2 இனுக்கு போல் வந்து சோற்று கற்றாழை இதுவும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அருகம்புல் அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. முதியார் கூந்தல் அதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து எடுத்துட்டேன். கோபுரம் தாங்கி ஹேர் பேக்காக போடுறக்கோ இல்லை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம்ல, அதில் போட்டு காய்ச்சி தேய்க்கிறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் ரெகுலர் ஆயிலுக்கு வந்து நான் போட மாட்டேன். அது புழுவெட்டு அப்புறம் டேண்ட்ரஃப் இதுக்கு தான் நம்ம போடுறது கோபுரம் தாங்கிய. மரம் ஃபுல்லாக நிறைய நெல்லிக்காய் இருக்குது, நிறைய உதுந்தும் கிடக்கு. அதுலேருந்து ஒரு 5-6 நெல்லிக்காய் போல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒத்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி அதுவும் வந்து இருக்கிற பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக செம்பருத்தி இலைகளும் பறித்து எடுத்துக்கிட்டேன். மறிக்கொழுந்தும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன், நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றக்காக. அதுக்கப்புறம் கரும்புலா அதுவும் கொஞ்சம் போல் பறித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பழம் வைக்கலை, எல்லாமே பிஞ்சும் காயுமா இருக்குது. பழம் வைக்கிறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். ஆனால் இப்போ எண்ணெய் காய்ச்சலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் பறித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொய்யா இலைகள் அதுவும் ஒரு 5-6 இலைகள் போல் பறித்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் பறித்து எடுத்தாச்சு. நம்ம தோட்டத்தில் பறிக்காது இந்த கஸ்குட்டான் தான். கஸ்குட்டான் அப்படிங்கிறது ஒரு மஞ்சையாக நரம்பு மாதிரி இருக்கும், அதுதான் கஸ்குட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம பறித்ததில் ஒன்று மிஸ் ஆகும். அதில் நீர் பிரமி இருக்காது, கஸ்குட்டான்லாம் இருக்காது. இதில் என்னென்ன மூலிகையெல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீர் பிரமி இருக்கும், கொய்யா இலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மருதாணி இருக்குது, நாட்டு செம்பருத்தி இலைகள் பூக்கள் 2மே இருக்குது, வெற்றிலை இருக்குது, அப்புறம் முடக்கத்தான் கீரை அது இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கேசவர்தினி அது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பெஸ்ட்டு அது இருக்குது, மஞ்சள் வெள்ளை கரிசலாங்கண்ணி இது வந்து முடியை வந்து கருமையாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது, அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்லது. அப்புறம் வேப்பந்தழை, துளசி, கற்றாழை, அருகம்புல் இது எல்லாமே இருக்குது, பார்த்துக்குங்க. முதியார் கூந்தல் நம்ம இலைகளை பறித்து போடணும் அவசியம் இல்லை, அந்த கொடியிலேருந்தே நம்ம கட் பண்ணி அரைச்சி போட்டுக்கலாம். அப்புறம் கஸ்குட்டான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அடுத்து நான் போடுறேன் பாருங்கள். எல்லாத்தையுமே தண்ணியே விடாமல் கொஞ்சமாக கற்றாழை, அந்த சோற்று கற்றாழை, அதுக்கப்புறம் நெல்லிக்காயை இடித்து வச்சு அதவே கலந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்தால் மட்டும் போதும். இதில் பாருங்களேன், திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒன்று அரைப்பட்டிருக்கும், ஒன்று அரைப்படாமல் இருக்கும். ஒருவேளை நம்ம தண்ணி கலந்து அரைச்சோம் அப்படின்னா எண்ணெயை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அது மக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம டெய்லி வந்து வெயிலில் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்படி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் தண்ணி சேர்க்க மாட்டேன். ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சி இந்த மாதிரி பபுள்ஸ் வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மூலிகையெல்லாம் போட்டுடலாம். அதே மாதிரி சிம்மில் தான் வைக்கணும், ரொம்ப ஹெவியாக வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்லேயே வச்சு நம்ம வணக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நம்ம அந்த மூலிகை ஐட்டம்லாம் போட்டிருந்தோம்னா அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கஸ்குட்டான் அரைக்கவே இல்லை, அதனால் அதை வந்து மேலாக போட்டுக்கலாம். இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவுரியை வந்து காய வச்சுருந்தேன், அதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அதையும் போட்டு விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா போட்டு விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு அதில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும், அந்த மூலிகையில் இருக்க எசன்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கே நல்ல ஸ்மெல் வரும்.
எண்ணெய் ஃபஸ்ட்டு நம்ம மூலிகையெல்லாம் போடும்போது எண்ணெயோட கலர் நார்மலாக இருக்கும். இதெல்லாம் வேக வேக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் அடங்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணால் மட்டும் போதும். எல்லா மூலிகைகளும் நல்லா காஞ்சு இப்போ ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவே தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து கொதிக்க வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது வந்து நான் சொன்ன மாதிரி கெட்டு போகிறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எப்பயுமே வந்து நான் இப்படி தான் பண்ணுறது. சில ஹேர் பேக் மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி தான் அரைப்பேன். ஆனால் அது வந்து ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அதில் தண்ணி ஊற்றி அரைப்பேன். ஒரு வேளை நீங்கள் வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் காய்ச்சுறேன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு வந்து அந்த மூலிகைக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக தெளித்து விட்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைங்க. ஆனால் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறக்கு தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வடை மாதிரி தட்டி போடலாமா அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அப்படியும் போடலாம். நீங்கள் காய வச்சு பவுட்ரு மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலைகளையும் போடலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இலைகள் போட்டு காய வைக்கிறது பெஸ்ட்டு. கிடைக்காத பட்சத்தில் நம்ம காய வச்ச இலைத்தழைகள் போடுறதும் பெஸ்ட்டு தான். பட் அதில் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஹேர் ஆயில் காய்ச்சிறது இந்த மாதிரி காய்ச்சினீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள். சும்மா காய்ச்சினா மட்டும் பத்தாது. யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.